இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கிற விதத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின் 130வது சட்ட திருத்தம் 2025 உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். வாதம் என்றும் நடக்கவில்லை. ஆனால் அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்றால் அதன்படி 30 நாட்கள் ஒரு முதலமைச்சரோ எந்த மாநில முதலமைச்சராக இருக்கலாம், அமைச்சர்களோ 30 நாட்கள் சிறையில் இருந்தாலே, விசாரணை நடைபெறாமலே, நீதிமன்றம் தீர்ப்பளிக்காமலே அவர்களுடைய பதவியை பறிக்கலாம் என்றுதான் இந்த மசோதாவை முன்வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படிப்பட்ட மிகவும் மோசமான ஒரு சட்டத்தை எவரும் முன்வைக்க துணிந்ததில்லை. இது எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக, அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற முதலமைச்சர்களை, அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வரலாறு காணாத மோசடியாகும். அதை போலவே பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பதிவேட்டிலே இருந்து நீக்கியிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை அறுப்பது போன்ற படுமோசமான செயலாகும். எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக மோடி அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையாகும். இதுவும் இந்த நிலை மாற்றப்பட்டு நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர் மீண்டும் வாக்காளர் பதிவேட்டிலே இடம்பெறுவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பின்னணியில் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வருகிற, திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்மையிலே இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் குறிப்பிடும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு உள்துறை அமைச்சர் அரசியல் ரீதியாக பேசும்போது, அமைச்சராக அல்ல, ஒரு அரசியல் கட்சி பிஜேபி மேடையில் பேசும்போது நாம் ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று பேசலாம். அது ஜனநாயகத்திலே நடக்கக்கூடியதுதான். நாம் இந்த தேர்தலில் இந்த கட்சியை தோற்கடிப்போம், ஆளுங்கட்சியை தோற்கடிப்போம் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் ரீதியான பேச்சாக கருதலாம். ஆனால் ஒரு நூற்றாண்டு கால பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், எண்ணற்ற, அது மட்டுமல்ல எண்ணற்ற பேர் தங்கள் உயிர்களை கொடுத்து உதிரம் சிந்தி உருவாக்கி கட்டி காப்பாற்றப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை தகர்க்க வேண்டும், வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பது மிகவும் கண்டனத்துக்கு உரியதாகும். இமயமலை வேண்டுமானாலும் அமித்ஷா அசைத்து பார்க்கலாம் அவர்கள் சர்க்காரில், அது நடக்காது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் திராவிட பூமியில் ஒரு இயக்கத்தையே, திராவிட இயக்கத்தையே வேருடன், வேரடி மண்ணுடன் பிடுங்கி எரிந்து விடுவோம், எரிந்துவிட முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னது மீண்டும் என்னுடைய பலத்த கண்டனத்தை உள்துறை அமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சி தலைவராகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மனியிலே ஈர்த்திருக்கக்கூடிய முதலீடுகள் குறித்தும், அங்கே எத்தனை நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றன என்பது குறித்தும், இதனால் 15,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் அவர் விரிவாக சொல்லியிருக்கிறார். மேடையிலே இப்படி பேசுவது, வெள்ளை அறிக்கை தர வேண்டும், அதை வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ஏற்கக்கூடியதல்ல. என்ன அவர் போய் எத்தனை முதலீடுகள் வந்தன, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் என்கின்ற விவரங்கள் அனைத்தையும் புள்ளி விவரத்தோடு தருகிறார்கள். அவர் திரும்பி வந்தவுடனும் ஏடுகளுக்கு, செய்தியாளர்களுக்கு முழுமையாக தரப்போகிறார். அதுவே போதுமானது. ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டம் 2வது நடக்குது.